வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். முத்துமாரியம்மன் கோயில். தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோயில்னு சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியும். மோஸ்ட்லி வந்து சவுத்தில் இருக்கிற பீப்புளுக்கு, தமிழ்நாட்டில் சவுத்தில் இருக்கிற பீப்புளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் தாயமங்கலம் கோயிலை பற்றி, முத்துமாரியம்மன் கோயிலை பற்றி. நாட்டில் இருக்கிற பீப்புளுக்கும் தெரியும், பட் அந்தளவுக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ இந்த வீடியோ மூலமாக எனக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம போவோம் கோயிலுக்குள்ளே. அதோட தலை வரலாறு, அதோட சிறப்புகள் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போயிடுவோம். தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோயில் இது எங்கே இருக்குன்னா, சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி வட்டத்தில் இருக்குது. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் பேர் வந்து ஃபஸ்ட்டு வந்து தாய்மங்கலம் தான். அதாவது இந்த அம்மன் தாயை வச்சு தாய்மங்கலம் அப்படின்ற பேர் தான் காலப்போக்கில் வந்து தாயமங்கலன்ற பேருக்கு வந்து மாறிடுச்சு. ஸோ இந்த கோயில் வந்து அங்கே இருக்கிற சுற்றுப்பட்டில் 22 கிராமங்களுக்கும் முக்கியமான கோயிலாக திகழ்து. இந்த கோயில் பொறுத்த வரைக்கும் காலைல 7 மணிலேருந்து இரவு 7 மணி வரைக்கும் திறந்துருக்கும். பங்குனி மாதம் திருவிழா நடக்கும். ஸோ அங்கப்போ தான் அக்கினி சட்டி எடுக்கிறது, அப்புறம் பூக்குழி இறங்குறது, அப்புறம் மற்ற முடி எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லா விசேஷங்களும் நடக்கும். ஸோ ஆடி மாதமும் திருவிழா நடக்கும். அம்மனால் திருவிழா நடக்கும். ஸோ இது வந்து ஒரு பிரசித்தி பெற்ற கோயில். அதாவது மாரியம்மன் கோயிலே வந்து இப்படி சமயபுரம் மாரியம்மன், அந்த மாதிரி மாரியம்மன் கோயில் இருக்கலாம், இளையாங்குடி மாரியம்மன், இந்த மாதிரி இது வந்து தாயமங்கலம் மாரியம்மன் கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றான கோயில். ஸோ கேட்ட வரம் கிடைத்தனால மக்கள் அனைவரும் இன்னமும் அங்கே வந்து சென்று போய்கிட்டு தான் இருக்காங்க. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இதோட தலைவரிசை வந்து வேம்பு தான். இதில் வந்து உள்ளே வந்து மூலவர்கள் யார் யார் இருக்காங்கன்னா, அதாவது மற்ற சாமிகள் என்ன இருக்காங்கன்னா, கருப்படசாமி, சின்ன கருப்பசாமி, காளியம்மாள், ஆதிமுத்துமாரி, அப்புறம் விநாயகர், எப்பயும் போல் விநாயகர், முருகன், அந்த மாதிரி எல்லாருமே இருக்காங்க. ஸோ இந்த கோயில் வந்து எப்போ வந்து கட்டப்பட்டுச்சுன்னா, ஸ்டார்ட் பண்ணதுன்னா 1914 முத்துசாமி செட்டியார்ன்றனால ஒருத்தரால் ஆரம்பிக்கப்பட்டதான். ஸோ எப்படி ஆரம்பிக்கிறதுன்ற தலைவர்களால் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். தலைவர்கள்ன்றதுனா, முத்துசாமி செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார்னா, தினைக்கும் போய் மதுரையில் போய் வணிகம் செஞ்சுட்டு வருவார். வணிகம் செஞ்சதோட அவர் ஒரு வணிகர். செஞ்சது மட்டும் இல்லாமல் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, அங்கே இருக்கிற அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோயிலையும் மீனாட்சியும் சொக்கராத வழங்கிட்டு, அவருக்கு செல்வம் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லை. ஸோ குழந்தை பாக்கியம் இல்லாதனால அவர் என்ன பண்ணுவார்னா, தினைக்கும் போய் மீனாட்சி அம்மனையும் சொக்கராதையும் வணங்கிட்டு திருப்பி வணங்கி செஞ்சுட்டு வீட்டுக்கு வருவார். இப்படி ஒரு தடவை போய் அவர் வணங்கிட்டு வீட்டுக்கு வர போகிறப்ப, ஒரு போகிற வழியில் ஒரு காட்டுப்பாதையில் போகிற வழியில் அந்த சைடு ஒரு குழந்தை அழுதுருக்கு, சின்ன குழந்தை. ஸோ என்னம்மா அழுகிற, உன் அப்பா யாருமா, எங்கம்மா இருக்கேன், இந்த மாதிரி வழி தெரிய இருந்துட்டேன், எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அழுதுருக்கு. சரி கவலைப்படாதம்மா, நான் உன்னை இப்போதைக்கு எங்கள் வீட்டில் இரு, அப்புறமேட்டு நான் உங்கள் அம்மா அப்பாட்ட சேர்த்து விட்டுறேம்மா, அவர் வந்து கேட்டாங்கன்னா சொல்லிடுறேம்மா அப்படின்னு சொல்லி கூட்டி போயிருக்காரு. கூட்டு போகிற வழியில் அவர் வணிகம் செஞ்சு வந்தனால, அது வியாபாரம் பண்ணிட்டு வந்தனால கொஞ்சம் காயப்படைஞ்சனால, இங்கே உட்காரமா குளத்துக்கரையில் நான் குளிச்சுட்டு வந்துடுமான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆரோ குளமோ அந்த இடத்துல அப்போ இருந்திருக்கு. உட்காருமான்னு சொல்லிட்டு குளிக்க போயிருக்காரு. குளிக்க போகிற சமயத்தில் குளிச்சுட்டு வேலை வந்திருக்காரு. அந்த குழந்தைய காணோம். ஐயோ என்னடா குழந்தைய காணோன்னு சொல்லிட்டு திருப்பி அவர் வீட்டுக்கு போயிட்டு அவங்க மனைவிட்டு அந்த முத்துசாமி செட்டியார் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு குழந்தைய பார்த்தேன், தூக்கிட்டு வந்தேன், இந்த மாதிரி குளிச்சுட்டு வந்துடுமான்ற அப்புறம் அந்த குழந்தைய காணோம், என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாதனால அதை பற்றி பேசிட்டு, கிடைச்ச வரமும் நம்மளுக்கு இது கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, கிடைச்ச குழந்தையும் நம்ம வளர்த்துக்கலாமே அப்படின்ற ஒரு ஃபீலிங்லே சாப்பிடாமலே 2 பேரும் தூங்கிடுறாங்க. அன்றைக்கி நைட்டு வந்து கனவுல வந்து அவர் முத்துசாமி செட்டியார் கனவுல வந்து அம்மன் வருது, இந்த மாதிரி நான் தான் வந்தேன், உன்னை பார்க்க தான் வந்தேன், உனக்கு வந்து கேட்குற வரத்தை நான் தரேன், நான் வந்து எங்கே இருக்கிறேன் அந்த கத்தாழை காட்டுக்குள்ளே, அந்த களிக்காட்டுக்குள்ளே நான் அந்த பாதச்சோடு இருக்கும், அங்கே நீ அந்த மண்ணை எடுத்து வச்சு மண் பிடிச்சி வச்சு என்னை கும்பிடு, எனக்கு கோயில் எழுப்பு, நான் காலப்போக்கில் இந்த மக்களுக்கு எல்லாத்துக்குமே கேட்ட வரத்தை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி கனவுல வந்தோடனே அடுத்த நாள் எழுந்திரிச்சு அவர் அந்த ப்ராசஸை அவங்க மனைவிட்ட சொல்லிவிட்டு கோயில் கட்டுறதுக்கு ரெடி பண்ணுறாரு. அந்த மாதிரி தான் அவர் ஆற்றுலேருந்து மண்ணெல்லாம் பிடிச்சி வந்து சாமிக்கு வச்சு கோவில் குடிசை மாதிரி போட்டு ஆரம்பிச்ச கோயில் தான் இப்போ கொஞ்சம் நல்லா பிரம்மாண்டமாக அந்த கோயில் வளர்ந்துருக்கு. அதே மாதிரி இப்பவும் அந்த கோயில் திருவிழா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மண் பிடிச்சி வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஐதீகம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐதீகம் மண் பிடிச்சி வச்சு தான் கோயில் திருவிழா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குதுன்ற மாதிரி நம்பிக்கை, மக்கள் நம்பிக்கை. அதே மாதிரி தாலி பாக்கியம் இல்லாதவங்களுக்கு, அதாவது கன்னி தெய்வம், அதாவது குழந்தை வடிவத்தில் எங்கள் அம்மன் இருக்கிறனால கேட்க வர்றதுக்கு கிடைக்கிற சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திருமண இதுக்கு கிடைக்கிது. அதே மாதிரி வகுத்து ஒளி, வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு வந்து இங்கே வந்து மாவிளக்கு போட்டால் சரியாகுது அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி இந்த குளத்தில் குளிச்சு வந்தாலோ இல்லை அம்மன் அபிஷேக தீர்த்தம்
இந்த மாதிரி எடுத்து வந்தாலோ அந்த அம்மை நோய் போகிறதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்புறம் அந்த கண் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வந்து தீச்சட்டி அக்னி சட்டி எடுக்கிறதால் 1000 கண்பானை வைத்து பொங்கல் வைக்கிறதால் இந்த மாதிரி ஏற்படுது விசேஷங்கள் நடக்குது. பூக்குழி இறங்குதல் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது. இதை வந்து அந்த 22 கிராம மக்களும் சிறப்பாக கொண்டாடுறாங்க, இன்னமும் கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க. வந்து அவர் அந்த முத்துச்சாமி செட்டியாரோட வம்சாவளியில் அந்த கோயிலை நிர்வகிச்சுட்டு வந்தாங்க. இப்போ வந்து இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்பயும் நீங்கள் அந்த பங்குனி மாதம் ஆடி மாதம் போனீங்கன்னா கோயிலோட இதை பார்க்கலாம். அதை எவ்வளோ கூட்டம் வரும்னு நீங்களே பார்ப்பீங்க. அவ்வளோ கூட்டம் மக்கள். ஏன் அவ்வளோ கூட்டம் வராங்கன்னா அந்தளவுக்கு அவங்க வந்து ஒரு வேண்டுதல் நிறைவேறின வேண்டுதல் நிறைவேற்றப்படுற வேண்டுதல்னு சொல்லி மக்கள் அங்கே வந்து வணங்குறாங்க. அந்த அம்மன் முத்துமாரியம்மன் ஸ்ரீ அருள்மிகு முத்துமாரியம்மன் கோயிலை வந்து வணங்குறாங்க. ஸோ இதுதான் அந்த கோயிலோட சிறப்பு. இது 1914ஆம் ஆண்டு கட்டப்பட்ட கோயில். ஸோ இதுவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 நெருக்கிட்டுருச்சு இந்த கோயில். ஸோ இது பிரசித்தி பெற்ற அத்தனை ஆண்டுகள் பழமையான கோயில். ஸோ இது அந்த தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோயிலோட வரலாறு, சிறப்பம்சங்கள். இதே மாதிரி மற்ற திருத்தலமும் சரி, மற்ற ஒரு பிரபலங்களையும் பற்றியும் சரி, ஒரு கதைகளை பற்றியும் சரி நம்ம வரப்போகிற வீடியோஸில் பார்ப்போம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், see you.